ஸ்போர்ட்ஸ் லீடர் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் லீடர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. மும்பை விசஸ் சிஎஸ்கே மேட்ச் வான்கடையில் நடக்க போகுது. ரெண்டு டீமுக்குமே மிக மிக முக்கியமான மேட்ச். ஏன்னா ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய மேட்சஸ் தோத்துருக்கிறாங்க. இப்போ அவங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் தான். ஸோ அப்படி இருக்கையில் ரெண்டு டீமும் மோதுறாங்க அப்படின்னா இந்த மேட்ச் சுற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சிஎஸ்கே புதுசாக டெவால் பிரவிஸை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த டீம் இந்த மேட்சை வின் பண்ண போறாங்க, இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். வாங்க, சிஎஸ்கே எம்ஐ மேட்ச். சிஎஸ்கே ஒரு வாரம் நல்ல ட்ரிப்பு, நல்ல லீவ் எடுத்துட்டு அப்படி ஆல் இந்தியா டூர்லாம் போயிட்டு மும்பை வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஜாலியா இருக்கிறாங்க. கடைசியா ரொம்ப நாளாவே மும்பைல இருக்காங்க ஸ்ரீராம். ஒரு பஞ்சுக்காக இல்ல அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க மும்பைல. எப்பயோ வந்துட்டாங்க. சோ கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாகும். ஐ மீன் ரொம்ப டைம் எடுக்க கூடாது. அண்ட் வாங்கேட் எந்த மாதிரி பிச் தருவாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மேட்ச்ல. அண்ட் இந்த ரெண்டு டீம் விளையாடுறது எல் கிளாசிக்கோன்ற வார்த்தை இன்னும் வரலையே. புரியுது. ஆமா, எல் கிளாசிக்கோ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா எல் கிளாசிக்கோ மாதிரி இல்ல, ரொம்ப சுமாரான மேட்ச். சிஎஸ்கே வின் பண்ணிட்டு போனாங்க. பட் இந்த மேட்ச் வந்து இருக்கலாம். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு வரிசையா தோத்துட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. மும்பையும் வரிசையா தோத்துட்டு 2 மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ மும்பையில வச்சு அப்படிங்கிறப்போ வான்கடே ஒரு நல்ல சுவாரஸ்யமான போட்டி எதிர்பார்க்கலாம் இல்லையா? செம போட்டியா இருக்கு போகுது. ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தெரியுமா ரெண்டு டீம்ஸ்க்கும் இந்த விக்கெட் தான் வரப்போகுது, எப்படி இருக்கும் முன்னாடியே பாத்துருவாங்களா? அது வந்து லைக் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க யூஸ்வலா. அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலா ஐபிஎல் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். லைக் எந்த விக்கெட்ன்றது அன்னைக்குதான் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஐபிஎல் பொறுத்தவரை ஐ திங்க் தெரிஞ்சிடும் இந்த விக்கெட் தானே. பட் அந்த விக்கெட்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணும். லாஸ்ட் டே சில சமயம் வந்து ஷேவ் பண்ணி விடுவாங்க, புல்லெல்லாம் தூக்கிட்டு. சோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் இருக்கும். சிஎஸ்கேல ரொம்ப முக்கியமா நம்ம அவங்க கிட்ட 6 ஹிட்டிங் இல்ல, 6 ஹிட்டிங் பிளேயர்ஸ் இல்ல, நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ டெவால் பிரவிஸை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க ரீப்ளேஸ்மெண்டா. குர்ஜப்னீத் சிங் வந்து இன்ஜுரி ஆகியிருக்கிறாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வராரு டெவால் பிரவிஸ். பேபி ஏபிடி என்னன்னா அன்சோல்ட் ஆகியிருந்தாரு. அவரு ஒரு அன்சோல்ட் ஆன பிளேயரை திரும்ப உள்ள கொண்டு வராங்க. அவரை பத்தி சொல்லுங்க, கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், குர்ஜப்னீத் சிங்காக ரொம்ப ஃபீல் பண்றேன். அவரோட வளர்ச்சியை லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா வந்து நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல போலர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு டீமுக்கே டெபியூ பண்ண பிளேயரு. லைக் அவர் வந்து சிஎஸ்கேல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வெளியே போறதுக்கு நான் ஃபீல் பண்றேன். மறுபக்கம் டெவால் பிரவிஸ் இந்த டீமுக்கு நல்ல இன்க்ளூஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல 6 ஹிட்டர் தேவைப்பட்டுச்சு. சோ அந்த இடத்த அவர் வந்து நிரப்புவாரு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம நிறைய சிஎஸ்கே மேட்சஸ் நம்ம பேசியிருக்கோம். பின்னாடி அடிக்கிற ஷாட் கிடையாது. கீப்பர் தலைக்கு மேல, ஃபைன் லெக் தலைக்கு மேல மற்ற டீம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல் ஆல் த்ரூ அவுட் த மேட்ச் ஃபைன் லெக் தேர்ட் மேனை வந்து ஷார்ட்டா வச்சே போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா டீம்ஸும். சோ இந்த மாதிரி பிளேயர் அந்த ஷாட்ஸ் அடிப்பாரு. சோ அப்ப ஃபீல்ட வந்து மாத்த வேண்டியது இருக்கும். சோ டாக்டிக்கலி பிரில்லியன்ட் கால். ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கு, கரண்ட் ஃபார்ம்? ஏன்னா அன்சோல்டு லாஸ்ட் ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆயிருக்காரு. எல்லா டீம்ஸுமே பார்த்திருப்பாங்க அவரை மாதிரி ஒரு பிளேயரை. பெருசா அவர் வந்து ஆடல, டச்ல இல்ல அப்படிங்கறதுனாலதான் மேபி வந்து அன்சோல்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? சோ அதனால அவரோட கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு? SC T20ல ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் கம்ப்ளீட்லி இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலி அந்த செட்டப்லயே இருந்த ஒரு பிளேயர். சோ அவங்க வந்து மார்க் பண்ண பிளேயர் தான். சோ ஆப்வியஸ்லி குவாலிட்டி அங்க இருக்கு. அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பத்தி நீங்க கரண்ட் ஃபார்ம் எல்லாம் பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து கலக்குன்னு எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. ரஜத் பத்திதார் அப்படித்தானே வந்தாரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தானே இன்னைக்கு கேப்டனா நிக்கிறாரு. கிறிஸ் கேல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்த சீசன் தானே அவ்வளவு ரன்ஸ் அடிச்சாரு, ஆரஞ்சு கேப் ஜெயிச்சுட்டு போனாரு. சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா வந்து கலக்கின பிளேயர்ஸும் இருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம அவ்வளவா ரீடிங் பண்றதுக்கு எதுவுமே இல்ல ஸ்ரீராம். ஸ்கில் இருந்தா போதும், பொட்டன்சியல் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். நிறைய சான்ஸுமே இருந்துச்சு. நாம கூட பேசுறோம், பிருத்திவிஷா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூட பேசுறோம். பட் அவங்க டெலிபரேட்டா வந்து டெவால் பிரவிஸ் போயிருக்காங்க அப்படின்னா அந்த 6 ஹிட்டிங் அப்படிங்கறத மனசுல வச்சுதான் போயிருக்காங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ன்றத வச்சு போயிருக்காங்க. ஓப்பனிங்ல அவங்க வந்து ஷேக் ரஷீத், கான்வே, அதுக்கப்புறம் வந்து ரவீந்திரா, இவங்க 3 பேரை வச்சே பண்ணிக்கலாம். மிடில் ஆர்டர்ல தான் ஃபயர் பவர் வேணும்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க ஸ்ரீராம். இல்லைன்னா ஐ திங்க் ஆப்ஷன்ஸ் மேபி டாப் ஆர்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாவே 11ல இருப்பாரு. அப்ப இருந்தா நல்லா இருக்கும். சோ அப்படி ஸ்ட்ரைட்டாவே 11ல போறாருன்னா காம்பினேஷன் என்னவா இருக்கும்? 4 பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க? ரச்சின் ரவீந்திரா ஒருத்தர் உள்ள இருக்காரு, பத்திரனா. அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது 3 கம்பல்சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரச்சின் ரவீந்திராவா டெவால் பிரவிஸான்ற கால் எடுக்கணும்.
பட் ஐ திங்க் இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே அவர் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம். இல்ல ஓவர்டனோட அந்த ஸ்பேஸ் இருக்கலாம். நம்ம நிறைய பேசலாம் அது. ஓவர்டனுக்கு பதிலா வேணா வரலாம். ஏன்னா அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது சரியா யூஸ் பவுலிங்லயும் பெருசா ஸ்பேஸ் இல்ல. அப்புறம் வந்து பேட்டிங்லயும் வந்து பெருசா அவருக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த ஒரு ஸ்பாட்ட வந்து ரிஸ்க் எடுத்து தூக்கி வெளிய வச்சுட்டு பேட்டிங் ஓவருக்கு சரியாவும் போலிங் போடலையேங்க. அவர் வந்து 2 ஓவர்ஸ் போலரா இருக்காரு. 2 ஓவர்ஸ் இந்த டீம்ல யார் வேணாலும் போடுவாங்க. உங்களுக்கு விஜய் சங்கரே 2 ஓவர் தருவாரு, சிவம் தூபே 2 ஓவர் தருவாரு, ரச்சின் ரவீந்திரா 2 ஓவர் தருவாரு. உங்களுக்கு ஒரு பேங்கபிள் 4 ஓவர்ஸ் போலர் வேணும். அவருக்கு பதிலா டெவால் பிரவிஸ் உள்ள வர்றப்போ அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் அதோட விஷயமும் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆமா, மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல தானே லேக் ஆகுறாங்க, பவுண்டரிஸ் வர மாட்டேங்குது, அதை நிரப்புவாரு. பட் வந்த உடனே பெரிய மேஜிக் நடக்கும்லாம் எதிர்பார்க்கறதுலாம் கஷ்டம். வான்கடையில வச்சே வந்தாரு அப்படின்னா பயங்கரமா இருக்கும்ல. மும்பைக்காக 2 வருஷம் ஆடிட்டு அது நல்ல ஃபேரி டெய்லா இருக்கும் ஸ்ரீராம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டஃப் மேட்சா இருக்க போகுது. நீங்க சொல்றீங்க அந்த ஒரு எக்ஸ் பிளேயர்ஸ் அவங்களாம் நல்லா ஆடுறாங்கன்னு. அந்த லாஜிக் வந்து இந்த மேட்சுக்கு வந்துச்சு அப்படின்னா மும்பையோட எக்ஸ் பிளேயர் சிஎஸ்கேக்காக பயங்கரமா ஆடினாருன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். பண்ணிருக்காங்களே அம்பட்டி ராயுடு, ஹர்பஜன் சிங்லாம் மும்பைல இருந்து வந்து தானே கப் ஜெயிக்கிற டீம்ல இருந்தாங்க சிஎஸ்கேவோட. சோ இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் டிவால் பிரவிஸ் மாதிரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட அவ்வளவு ப்ரெஷர்லாம் போட வேணாம். நல்லா விளையாடட்டும், டீம்ல செட் ஆகட்டும், ஃப்ரீயா விளையாட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் மேட்ச போய் பேசணும். அஸ்வின், ராகுல் திரிபாதி 2 பேரோட பொசிஷன் தான் 11ல வந்து கொஸ்டினபிளா இருக்கு அப்படின்னு. லாஸ்ட் மேட்ச் அஸ்வினை பெஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் மேபி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாட் என்ன? அஸ்வின் உள்ள ஏன்னா தோனி சொன்னாரு பிரசன்டேஷன்ல, அதாவது அஸ்வின் மாதிரி ஒரு பெரிய பிளேயரை நாங்க வெளியில வைக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, அவர் வந்தா பவர் பிளேல போலிங் போட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. பட் எங்களுக்கு பவர் பிளேல தான் நாங்க மேட்சை விடுறோம் போலிங்ல. சோ இப்படி வச்சா கேப்டனுக்கு வந்து பிளே அரவுண்ட் பண்ண முடியுது எக்ஸ்ட்ராவா அப்படின்ற வார்த்தை அவரே சொன்னாரு. சோ ஐ திங்க் அதே லெவனோட தான் போவாங்க. சிஎஸ்கே நிறைய தடவை வின்னிங் காம்பினேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ராகுல் திரிபாதி அகைன் ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. 6 மேட்ச் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆடி இருக்கிற 7 மேட்ச்ல இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா அவருக்கு? மேபி அவர் இல்ல அப்படின்னா என்ன யார் இருப்பாங்க உள்ள? வேற யாரும் இல்லையே. அவர் இல்லைன்னா தீபக் ஹுடாவுக்கு தான் போகணும். ஐயோ, இது பயங்கரமான சாய்ஸா இருக்கு. கத்தியா துப்பாக்கியா எதுல சாக விரும்புற? ஷேக் ரஷீதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு நல்ல அறிமுகம். வெளியே இந்த மாதிரி ஒன்ஸ் பேடின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நம்ம வந்து புதுசா ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மாத்திரேன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு மேபி அந்த நம்பர் 3ல அந்த சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நீங்க நம்ம டெவால் கிடைச்சா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் ஸ்ரீராம். பட் நோயிங் திஸ் டைம் கிடைக்காது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் கிடைக்காதுன்னு. ஆனா அதுக்கு அப்ப இன்னொரு கேதார் ஜாதவா மாறுறாரா ராகுல் திரிபாதி? சாட்லி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஸ்ரீராம். எனக்கு தெரியல. அவர் வந்து இப்போ வாட்சன் என்னைக்குமே அடிக்காத வாட்சன் ஃபைனல் அடிச்சாருல. லைக் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா? பட் திரிபாட்டி வாட்சன் கிடையாதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். பட் ஸ்டில் அவருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு வன்ஷ் பேதியா இருக்கட்டும், ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயருக்கு சான்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பட் நோயிங் சிஎஸ்கே இப்போதைக்கு தரமாட்டாங்க. சீசனே முடிஞ்சு போச்சு, சான்ஸே இல்லன்றப்ப வேணா இந்த மாதிரி பிளேஸ்க்கு லுக்கின் கிடைக்கும். அண்ட் ஓகே, ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அவருமே இந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வேற எந்த டீம்லயுமே இவ்வளவு சான்ஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கவே செய்யாது. அண்ட் ராகுல் திரிபாதி கிட்ட அந்த பொட்டன்சியல் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம வந்து நிறைய சீசன்கள்ல பார்த்துருக்கிறோம். நல்ல இன்னிங்ஸ்களை ஆடி கொடுத்துருக்கிறாரு. பட் இங்க சிஎஸ்கேக்கு வந்து ஆடினார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூமே இன்னும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்றாரு. பட் கண்டினியூஸா அடுத்தடுத்து சான்ஸ் கிடைக்கிறப்போ அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா வந்து சரியா இருக்கும். அவரோட கரியருமே அது ரொம்ப நல்லா இருக்கும். கரியரே ஃபேக் எண்ட்ல தானே இருக்காரு அவரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கூட அவர் எந்த டீம்ல வந்து ரெகுலரா எல்லா 14 மேட்சும் விளையாடினாரு நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பவுமே மேல கீழே தான் அவர் வந்து உள்ள வெளியில இருந்தா இருந்த பிளேயரு. அவரோட பெஸ்ட் சீசன் பூனேக்காக விளையாடுறப்ப வந்துச்சு. அது வந்து எவ்வளவு 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. ஒரு மாமாங்கம் ஆயிருச்சு அப்படிங்கிறீங்க. பின்ன சரி, சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம் நிறையா. மும்பை பத்தி வாங்க. ஒரு டீமா யூனிட்டியா பயங்கரமா இருக்கிறாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லாம் வந்து கலக்குறாங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. இந்த மேட்ச்லயும் அதே மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு பெரிய டஃப் கொடுப்பாங்க. எப்படி எதிர்பார்க்கலாம்? நம்ம அந்த மேட்ச் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துடணும். ஏன்னா வழக்கமாவே ஐபிஎல்ல இந்த 3-4 மேட்ச் எல்லா டீமுமே எது பெஸ்ட் காம்பினேஷன் தேடுறதுல இறங்குவாங்க. அப்ப ரிசல்ட் மேட்ச் வந்து மும்பை எப்பவுமே வந்து ஜெயிக்கிறதே கிடையாது. வழக்கத்திலே கிடையாது மேட்ச் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. கரெக்ட். சோ அவங்க அந்த டைம்ல இருந்த மும்பைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து ஃபார்ம்ல இருக்காங்க, ஒரு டீமா பெட்டரா விளையாடுறாங்க. ஹார்திக் பாண்டியா நல்ல மூவ்ஸ் பண்றாரு. டக் அவுட்ல இருந்து ரோஹித் சர்மா நல்ல மூவ் பண்றாரு. சோ இப்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க 2 வின்னுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெம்பா இருக்காங்க.
தலைவர் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துருவாரா? என்ன பண்ணுவாரு இந்த மேட்ச்ல? சிஎஸ்கே மேட்சே வர்றது அதுக்காக தானே. ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ ஃபார்ம் கூட்டு வரதுக்கு. பட் அவர் ஐ திங்க் போன மேட்ச் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் விளையாடினார் ஸ்ரீராம். ம், ம். லைக் எல்லாருமே அவங்க டீம்ல 20, 30 தான் அடிச்சாங்க போன மேட்ச். ஐ திங்க் 26 ரன் குவிக் ஃபயரா அடிச்சாரு. அவருக்கு அது போதும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம இந்த மேட்சும் விளையாட போறாரு. வருவாரு, பேட்டை விடுவாரு, அவுட் ஆனா கிளம்பணும் அவ்வளவுதான். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மேட்ச் டிஃபைனிங் விஷயமா இருக்கும். இதை சரியா பண்ற டீம் வந்து ஜெயிப்பாங்கன்னா மேபி எதுவா இருக்கும்? பாருங்க, ஒண்ணு எனக்கு நான் என்ன கெஸ் பண்றேன்னா பயங்கரமான பேட்டிங் விக்கெட் கொடுப்பாங்க. ம். ஸோ யாரு பெட்டரா போலிங் போடுறாங்க இதுல? சிஎஸ்கேவோட போலிங் வர்சஸ் மும்பையோட பேட்டிங் தான் இந்த மேட்ச். நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் போவோம்ல, இந்தியா பேட்டிங் வர்சஸ் பாகிஸ்தான் போலிங்னு, அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இருக்க போகுது. பியூர்லி பேட்டிங் விக்கெட்டா கொடுத்தாங்கன்னா அது மும்பையோட அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸுக்கு பயங்கரமான வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி பெரிய ஷாட்ஸ் ஆடுறதுக்கு. அதை வந்து பவுலிங் வச்சு தான் மேனேஜ் பண்ண வேண்டியதா வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அங்க வந்து இப்ப பும்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. சோ அவரோட 4 ஓவர் வந்து பயங்கர குரூஷியல். இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் பேக் சிஎஸ்கே அங்க ஜெயிச்சப்போ அஜிங்கியா ரஹானே இருந்தாரு டீம்ல, செம்ம அடி அடிச்சாரு வந்து. சோ அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு நானும் யோசிக்கிறேன். சோ யாராவது ஒருத்தருக்கு சிஎஸ்கேல பேட்டிங்ல ஒருத்தர் 2 பேருக்கு பெரிய நாளா இல்லைன்னா மும்பைக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே, பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன் என்ன அதை சொல்லுங்க. சிஎஸ்கேவா மும்பையா? என்கிட்ட சரி, நான் சிஎஸ்கே தான் சொல்றேங்க. அதான் மும்பைன்னு வருது, ஆனா நான் அதை கட்டுப்படுத்தி சிஎஸ்கேன்றேன். அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு சிஎஸ்கே. ஓகே, ஒரு ட்ரை சீரிஸ் வேற போயிட்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் எம்ஐ சிஎஸ்கே. பார்க்கலாம். நீங்க சிஎஸ்கேவா, நான் வந்து எம்ஐ எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ எம்ஐ ஃபார்முக்கு 2 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் திரும்ப வர்ற பட்சத்துல எம்ஐ தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். மேட்சை முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ.